நான் உங்க டாக்டர் அரவிந்த், கார்டியாலஜிஸ்ட். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், அதாவது ரத்த கொதிப்பை பத்தி நம்ம பேச போறோம். இதுக்கு நம்ம நார்மல் பிபினா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. நார்மல் பிபின்றதுல ரெண்டு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குங்க. ஒன்னு சிஸ்டாலிக் பிளட் பிரஷர், ஒன்னு டயஸ்டாலிக் பிளட் பிரஷர். அப்படின்னா உங்களோட பிபி ரீடிங்ல மேல இருக்கிறது சிஸ்டாலிக் பிளட் பிரஷர், கீழே இருக்கிறது டயஸ்டாலிக் பிளட் பிரஷர். நார்மலா ஒருத்தவங்களுக்கு பிபி எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 120/80ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 120ன்றது மேல இருக்கிற காம்பனன்ட், அது சிஸ்டாலிக் பிளட் பிரஷர். கீழே 80 இருக்கு பாத்தீங்களா, அது டயஸ்டாலிக் பிளட் பிரஷர். ஒருத்தவங்களுக்கு பிபி இருக்குன்னு டயக்னோஸ் பண்றதுக்கு இந்த மேல இருக்கிற காம்பனன்ட் நார்மலை விட ஜாஸ்தியா இருந்தாலோ இல்ல கீழே இருக்கிற காம்பனன்ட் நார்மலை விட ஜாஸ்தியா இருந்தாலோ அதை ஹைப்பர் டென்ஷன் நம்ம சொல்லுவோங்க. இந்த நார்மல் ரேஞ்ச் அப்படின்னா என்ன சார்? இந்த நார்மல் ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டாலிக் பிபின்றது லோயர் எண்ட் ஆஃப் நார்மல்ன்றது பாத்தீங்கன்னா 90/60 தான் லோயர் எண்ட் ஆஃப் நார்மல். அப்பர் எண்ட் ஆஃப் நார்மல் என்னன்னு பாத்தீங்கன்னா 130/80. ஒருத்தருக்கு சிஸ்டாலிக் பிபி 130க்கு மேல இருந்தாலோ இல்ல டயஸ்டாலிக் பிபி 80க்கு மேல இருந்தாலோ அவங்கள ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது இந்த 130 to 140 ரேஞ்சை நம்ம ரொம்ப நார்மலா ட்ரீட் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமா ரிவர்ஸ் பண்ண முடியுமான்றதை பார்ப்போம். அதே தான் இந்த 80 to 90க்கு இருக்கிறதும். ஒன்ஸ் இந்த வேல்யூ 140க்கு மேல போச்சுனாலோ இல்ல கீழே இருக்கிற டயஸ்டாலிக் வேல்யூ 90க்கு மேல போச்சுனாலோ இவங்களை நம்ம ஆக்டிவ் இன்டர்வென்ஷன் மூலமா நம்ம ட்ரீட் பண்ணுவோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்ட் சொல்ல போறேங்க. இந்த உலகத்துல 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள கிட்டத்தட்ட 35% பேருக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன்ன்றது இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுங்களா? இந்த எக்ஸஸ் சால்ட் கன்சப்ஷன் தாங்க. ஆமாங்க, நீங்க டெய்லி சாப்பிட்ற உப்புனால தான் உங்களுக்கு பிபி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம ஐசிஎம்ஆர் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கு. இந்தியாவில் ஆவரேஜா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எவ்வளவு சால்ட் கன்சம்ஷன் பண்றோன்றது. WHO நமக்கு ஒரு கைட்லைன் கொடுத்துருக்கு. ஒரு நாளைக்கு மொத்தமா நம்ம கன்சியூம் பண்ண வேண்டியது 5 grams ஆஃப் சால்ட் தான். ஆனா நம்ம கன்சியூம் பண்றது எவ்வளவு தெரியுங்களா? ஆல்மோஸ்ட் 8.5 grams ஆஃப் சால்ட் பர் டே நம்ம கன்சியூம் பண்றோம். இந்த சால்ட்டை நம்ம கம்மி பண்ணாலே நமக்கு பிபி ரிடக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஹைப்பர் டென்ஷனுக்காக மருத்துவர்கள் ஏன் இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹைப்பர் டென்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்ன்றது பல உறுப்புகளை டேமேஜ் பண்ணுங்க. உங்களோட ஹார்ட்டு, கிட்னி, பிரெயின், கண்ணுன்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்குங்க. ஹார்ட்ல பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் காஸ் பண்ணலாம், இல்ல ரத்த குழாய்கள்ல டிசெக்ஷன் சொல்லுவோம், அது காஸ் பண்ணலாம். ஹார்ட் ஃபெயிலியர் காஸ் பண்ணலாம். இதய துடிப்பு சீரா இல்லாம போகிறதுக்கு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம், அந்த நோய் காஸ் பண்ணலாம். ஸோ அதனால இந்த ஹைப்பர் டென்ஷனால ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸே நிறைய இருக்குங்க. இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும் இந்த ஹைப்பர் டென்ஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா. அப்படி இந்த ஹைப்பர் டென்ஷனை மருந்து மாத்திரையில மட்டும் கண்ட்ரோல் பண்ணாம சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாகவும் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளோட வெயிட் ரிடக்ஷன், எவ்ரி 1 kg வெயிட் நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு நம்மளோட சிஸ்டாலிக் பிளட் பிரஷர் 1 mm குறையுங்க. அதே மாதிரி நம்ம இந்த சால்ட் இன்டேக், இந்த எக்ஸஸ் சால்ட் கன்சப்ஷன் ஒரு ரிவர்சபிள் காஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். இந்த ஹை பிபி மாதிரி ஒரு சில பேர் வருஷ கணக்கில் நான் லோ பிபிக்காக மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருக்கேன் சார்னு சொல்லுவாங்க. அப்படி லோ பிபிலாம் ஒரு கிரானிக் ப்ராப்ளம் கிடையாதுங்க. லோ பிபின்றது ஒரு அக்யூட் ப்ராப்ளம். ஒருத்தங்களுக்கு மேசிவான ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அந்த டைம்ல அவங்களோட பிபி கம்மியாதுன்னா அதை கார்டியோஜெனிக் ஷாக்னு சொல்லுவோம். அவங்கள நம்ம ஐசியூல வச்சு ஒரு எமர்ஜென்சில ட்ரீட் பண்றது. ஒருத்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு மேசிவா அலர்ஜி அனஃபிலாக்சிஸ் வந்துச்சுன்னா அந்த டைம்ல பிபி கம்மியாகும், அதை அனஃபிலாக்டிக் ஷாக்னு சொல்லுவோம், அது ஒரு எமர்ஜென்சி. அதே மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் ரொம்ப பிளட்ல தீவிரமா இருந்துச்சுன்னா அந்த டைம்ல பிபி கம்மியாகும், அது செப்டிக் ஷாக். இங்க எல்லாமே பிபி 80/50க்கு கீழே இருக்கும். இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. அது ஒரு கிரானிக் லாங் ஸ்டாண்டிங்ல இருக்குமான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் இருக்குமே தவிர இது ஒரு டிசீஸ் எல்லாம் கிடையாதுங்க. இது மாதிரி ஒரு எரர் காமனா வரதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லீனான இண்டிவிஜுவலுக்கு ஒரு நார்மல் சைஸ்ட் பிபி அப்பரேட்டஸ்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது லோ பிபியா தான் தெரியும். ஸோ இதுதான் ஒரு காமன் ரீசன் ஃபார் லோ பிபியை தவிர லோ பிபின்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் அதோட ப்ராப்ளம்ஸ் பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் நான் வேற ஒரு டாபிக்கோட ஹலோ டாக்டர்ல உங்களை மீட் பண்றேன்.